ஸோ இங்கே பாரு, ப்ளம்பிங்கில் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோன்னா சக்ஷன் பைப் அசம்பிளிங். ஸோ சக்ஷன் பைப் அசம்பிளிங்னா எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வெல்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு மோட்டார் வைக்கிறோம், கீழே வெல்ல இருந்து தண்ணியை மேலே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த சக்ஷன் பைப், அதாவது கீழேருந்து தண்ணியை மோட்டருக்கு எடுத்துகிட்டு வரோம், மோட்டர்லேருந்து மேலே நம்ம டேங்குக்கு எடுத்துகிட்டு போவோம்ல, அதுக்கான ஒரு யூனிட் தான் நம்ம இப்போ, அந்த சின்ன யூனிட்டை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ்ன்னு பார்த்தோன்னா, மெயினாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு கப்ளிங். ஸோ கப்ளிங்னா இதுதான் கப்ளிங். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்கு பாரு, இங்கே இருக்குது. இந்த கப்ளிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மோட்டார் கூட ஃபிட் பண்ணுறதுக்காக. ஓகே, மோட்டார் கூட ஒரு கப்ளிங் இருக்கும். அந்த இங்கேருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து மோட்டருக்குள்ளே போயிட்டு அப்புறம் டேங்குக்கு போகும். ஸோ அப்போ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? கப்ளிங். ரெண்டாவது பார்த்தோன்னா நம்ம அஸ்யூஷுவலாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பைப் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தேர்டாக பார்த்தோன்னா எல்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்போ எதுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், எதுக்கு, அந்த டைரக்ஷனை மாற்றுறதுக்காக. ஓகேவா? அது யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திரும்ப இன்னொரு பைப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா யூனியன் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு யூனியனோட அப்ளிகேஷன் என்னென்னா, இந்த இடத்துல அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த யூனியன் கீழே இன்னொரு பைப் இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தோன்னா ஃபுட் வால்வு, அதுக்கு கீழே பார்த்தோன்னா ஃபுட் வால்வு இருக்குது. ஸோ ஃபுட் வால்வுனா நீ பார்த்துருப்ப, வெளில எல்லாமே கீழே இருக்கும், ஒரு பிளாஸ்டிக்காக இருக்கும், உனக்கு நீ பார்த்துருப்ப. ஸோ இந்த யூனியனோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, சப்போஸ் உனக்கு ஃபுட் வால்வில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா மொத்தமாக நீ இப்போ டிஸ்மேண்டில் பண்ணி, இப்போ இது கீழே இருக்கக்கூடிய பார்ட் ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணி பண்ணணும். ஓகேவா? ஸோ இது நீ யூனியன் போட்டுட்டு அப்படின்னா இந்த பார்ட் மட்டும் எடுத்து நீ சப்போஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். ஸோ அதோட அப்ளிகேஷன் தான் இந்த யூனியன். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாரு, இப்போ ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கப்ளிங் வைக்கிறோம், அதில் ஒரு பைப்பை ஃபிட் பண்ணுறோம், அப்புறம் எல்போ வைக்கிறோம், அப்புறம் இன்னொரு பைப்பை ஃபிட் பண்ணுறோம், அப்புறம் யூனியன் போடுறோம், அப்புறம் இன்னொரு பைப்பை ஃபிட் பண்ணுறோம். அப்படியே நீ இந்த டயக்ராமை பார்த்து ஃபிட் பண்ணிட்டாலே போதும். அது கீழே பார்த்தோன்னா ஃபுட் வால்வ் நம்ம போடுறோம். ஸோ ஃபுட் வால்வ் பதிலாக நம்ம இப்போது வந்து நான் ரிட்டர்ன் வால்வை போடுறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபிட்டிங். ஸோ பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சக்ஷன் பைப் அசம்பிளி. ஓகேவா? ஸோ பாரு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.